தர்பூசணியை துண்டு துண்டா வெட்டி மீன்களுக்கு படையல் போட போறோம். மீன்கள் எல்லாம் எவ்வளவு ஆக்ரோஷமா வேட்டையாடி அந்த தர்பூசணியை சாப்பிடுது பாருங்க. குட்டி மீனா இருக்கட்டும், பெரிய மீனா இருக்கட்டும். இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தர்பூசணியை போட்டு பந்து அடிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, அடிக்கிற வெயிலுக்கு எதமா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு பெரிய ஒரு தர்பூசணியை விலைபேசி முடிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தோம். துண்டு துண்டா வெட்டிக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு யோசனை, நம்ம மீன்களுக்கு இந்த தர்பூசணியை கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. சரி, கொடுத்து டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய பீஸ் எடுத்து தொட்டிக்குள்ள போட போனோம். அப்பந்தான் மண்டைக்குள்ள ஒரு அலாரம் அடிச்சுது. இவ்வளோ பெரிய தர்பூசணி துண்டா இந்த ஒயிட் எக்ஸிடோ டேங்குக்குள்ள போட்டோம்னா கண்டிப்பா இந்த டேங்க் காலி. சீக்கிரமாவே இந்த தண்ணி எல்லாம் கெட்டு போகும். 6 மாசமா கிளீனே பண்ணாத இந்த டேங்கை கடைசி கிளீன் பண்ண வேண்டிய நிலைமைக்கு நான் தள்ளப்படுவேன் அப்படிங்கிறது எனக்கு தெளிவா தெரியும். அதனால அந்த பெரிய பீஸ் தர்பூசணியை எடுத்து அப்படியே ஓரமா வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பீஸ் தர்பூசணியை எடுத்து மீன்களுக்கு சாப்பிட கொடுத்தோம். இந்த தொட்டியில பேரண்ட் ஃபிஷ் மட்டும்தான் இருக்கு. பேரண்ட் ஃபிஷ் எல்லாம் அவன் ஈஸியா வந்து அவங்களோட சாப்பாடை சூப்பரா ரசிச்சு ருசிச்சு விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி, ஒயிட் எக்ஸிடோல பேரண்ட்ஸுக்கு தர்பூசணி பிடிச்சிருக்குது, கிட்ஸுக்கு பிடிக்குதான்னு தெரியணும்ல. அதனால ஃப்ரைஸ் எல்லாத்தையும் ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லையும் இதே போல் ஒரு தர்பூசணி துண்டை தூக்கி போட்டோம். அங்கே நடந்தது பாருங்க வேட்டை. ஒட்டுமொத்த குட்டிகளும் ஒன்று சேர்ந்து சும்மா வேட்டையாடி சாப்பிட்டது. அதை பார்க்கறதுக்கே வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒயிட் எக்ஸிடோ குட்டிகளுக்கு இந்த தர்பூசணி இவ்வளோ சூப்பராக பிடிக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்காக தான் இருந்துச்சு. இதே ஷாக்கோடி பின்ன ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டும் நடந்துச்சு. ரெண்டாவதா, இதை பிளாட்டினம் டம்போயருக்கு கொடுக்கலான்னு சொல்லிக்கிட்டு போய் ஃபீட் பண்ணா பிளாட்டினம் டம்போயர் பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டல. சும்மா பேருக்கு லைட்டா வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது போக்குல போயிடுச்சு. சரி, ரெட் எக்ஸிடோக்கு கொடுக்கலாம், ஒயிட் எக்ஸிடோக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அப்போ ரெட் எக்ஸிடோக்கும் நல்லா பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில ரெட் எக்ஸிடோக்கும் கொடுத்தோம். ரெட் எக்ஸிடோ எட்டி கூட பார்க்கல. நீ என்னத்தையோ ஒன்று கொண்டு போடுவா, நான் சாப்பிடணுமா, ஒழுங்கா பிளட் வார்ம்ஸை கொடு, நான் சாப்பிட்றேன், இதெல்லாம் என்னால் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு சீண்டி கூட பார்க்கல இந்த வாட்டர் மெலோனை. ஒயிட் எக்ஸிடோக்கு பிடிச்சது, ரெட் எக்ஸிடோக்கு பிடிக்கல. சரி, ரெட் பிளாக்கு பிடிக்குதா இல்லையான்னு பார்க்கலான்னு சொல்லிக்கிட்டு ரெட் பிளாக்குக்கும் கொடுத்து பார்த்தோம். ரெட் பிளாக்கும் கண்டுக்கவே இல்லை. ஆரம்பத்தில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோ அப்படின்னு நினைச்சேன். ஆனால் போக போக அது அவ்வளோ பெரிய சக்ஸஸை நோக்கி நகரல. கொஞ்சம் மீன்களுக்கு மட்டும்தான் இந்த தர்பூசணிகள் பிடிக்குது. 90% மீன்களுக்கு இந்த தர்பூசணி பிடிக்கவில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஒயிட் எக்ஸிடோல பேரண்ட்ஸுக்கும் பிடிச்சிருக்கு, கிட்ஸுக்கும் பிடிச்சிருக்கு. மற்றபடி வேற எந்த மீனும் பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டல. நான் எல்லா டேங்க்லையும் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னா ஒருவேளை தண்ணி டேமேஜ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அலர்ட்னஸால எல்லா டேங்க்லையும் நான் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ஆனால் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல ஒயிட் எக்ஸிடோ மட்டும்தான் இந்த தர்பூசணிக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுது. நீங்க வளர்க்கக்கூடிய மீன்களுக்கு இது போன்ற வித்தியாசமான உணவுகளை எப்பமாவது கொடுத்து பார்த்துருக்கீங்களா? அப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது என்ன ஃபுட் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நாங்களும் அதே போல ஃபீட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோவை நீங்க இது வரைக்கும் லைக் பண்ணாம பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இப்பவுமே ஒரு லைக் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். கப்பி தொடர்பான வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.